அருந்ததி படத்தில் அனுஷ்காவுடைய ஒரு ரோலுக்கு அப்புறம் இந்தியா முழுசும் பேசப்பட்டவங்க. காரணம் என்னென்னா, அருந்ததி படம் அவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அனுஷ்கா அவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கிற அளவுக்கு ஒரு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த ஒரு படம். அதுக்கப்புறம் அனுஷ்கா நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க. அப்புறம் பாகுபலிக்கு அப்புறம் பெருசாக எங்கேயுமே வெளியில் தெரியலை. நிறைய கான்ட்ரவர்சிஸ் போச்சு. அதுக்கப்புறம் அனுஷ்கா இப்போ திரும்பவும் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கு உண்டான மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது வாயில் சுருட்டு வச்சு பண்ணுறாங்கன்னு அதுக்கு ஒரு எதிர்ப்புலாம் வந்துச்சு. அதையும் தாண்டி அந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய பெயர் காட்டி. பேரே வித்தியாசமாக இருக்குது, காட்டி. இந்த படத்தோட இயக்குனர் யார் இந்த கிரிஷ் அப்படின்னு யோசிக்கும்போது, அவர் வந்து தமிழில் வேதம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். சிம்புவை வச்சுட்டு எவண்டி ஒன்றை பெத்தான் பெத்தான்னு ஒரு பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த படத்துடைய இயக்குனர். அதுலேயுமே அனுஷ்கா ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. சரி, கிறிஸ் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு, இதில் அனுஷ்கா நடிச்சிருக்காங்க, காட்டின்னு வித்தியாசமான டைட்டில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விக்ரம் பிரபு வந்து ஏதோ சைடு ரோல் பண்ணுறாரு, என்னடா விக்ரம் பிரபுக்கு அந்த சோதனை அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போய் இந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தோம். ஒரு மாதிரி லெதர்ச்சிக்காக போய் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப போய் ஐயோ இந்த படத்துக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் போய் பார்க்கல. போய் பார்ப்போம், என்னதான் அனுஷ்கா படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துருச்சு, போய் அனுஷ்காவை போய் பார்ப்போம் அப்படின்னு தான் போய் பார்த்தோம். படத்தை போய் பார்த்தா ஒரு மலைக்காட்டில் 4 விதமான கஞ்சா, அது 4 விதமான கஞ்சாவும் 4 விதமான ஒரு குரூப்பு ஆளுது. இந்த 4 விதமான குரூப்பு ஆளுற இந்த கஞ்சாவை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கடத்துறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கூடி ஆளுக கூட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்கு பேர் தான் காட்டி. காட்டின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போது வடக்கெல்லாம் வந்து ராய் காடு, இந்த காடு அந்த காடுன்னு வரும். இதெல்லாம் என்னென்னா, காட் அப்படின்னாலே காடுன்னு அர்த்தம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி, நம்ம ஊரில் காட்டுவாசி பையன்னு வாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க ஊரில் வந்து காட்டி அப்படின்னா காட்டில் வாழ்கிற மனிதர்கள், இதை தான் காட்டி. இவங்களுடைய ஒரே தொழில் என்ன அப்படின்னா, அவங்க ஊரில் கஞ்சா வந்து இயற்கையாக விளையிற ஒரு பயிர். கிழக்கு தொடர்ச்சி மலைகள், நம்ம ஊரில் கிழக்கு குன்றுகள் சொல்லுவோம், அங்கே வந்து அது மாதிரி விளையிற ஒரு பயிர். அதை வந்து இவங்க மற்ற பக்கத்தில் தான் ஒரிசா மாநிலம் இருக்குது, ஒரிசா மாநிலம் மூலமாக வேறு மாநிலங்களுக்கும் வேறு ஒரு இடத்துக்கும் இவங்க கொண்டு போய் சேர்க்குறதா வேலை. இதன் மூலமாக அவங்க வந்து பசியாடுறது, வயிறு காய வைக்காமல் இருக்கிறது தான் இவங்களுடைய தொழில். இதை வச்சு ஒரு பெரிய மாஃபியா சிண்டிகேட் எல்லாமே வந்து ஒரு பெரிய பணம் குடிக்கிறாங்க, பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. இதிலிருந்து விலகி காட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அனுஷ்கா வந்து ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து பயங்கர தீவிரமான லவ்வாக அவருடைய மாமாவான விக்ரம் பிரபு மேலே அளவு கடந்த காதல் வச்சுருக்காங்க. விக்ரம் பிரபு லேப் டெக்னீஷியனாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. இப்படி வேலை பார்க்குற இடத்துல அந்த ஊரில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கஞ்சா ஒரு வெரைட்டியில் கடத்துவாங்க இல்லையா. திடீர்னு ஒருத்தன் பெட்ரோல் டேங்கில், லாரியோட அந்த பெட்ரோல் டீசல் டேங்க்கில் வச்சுட்டு ஒரு வித்தியாசமாக வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து கடத்துறான். யார் அவன் தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்படி தேடி கண்டுபிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஊரில் கஞ்சா கடத்துகிற காட்டி எல்லாரையும் பிடிச்சி மிரட்டுறாங்க, விசாரிக்கிறாங்க. தெரியல. ஒரு பக்கம் வில்லன் சைடில் நம்ம தெரிஞ்சாவே யாரா ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கே அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிய வருது, இதெல்லாம் பண்ணுறது அனுஷ்காவும் விக்ரம் பிரபு தான்டா அப்படின்னு தோணுது. இவங்க இதுக்கெல்லாம் இங்கே தான் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்களே, இவங்க பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த காட்டி படத்துடைய ஒட்டுமொத்த கதை தான். இந்த கதையை நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம். ஆனால் மேக்கிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் போன வேகமே தெரியலைங்க. அப்படி ஒரு வேகம், என்னடா இது இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் திரைக்கதை வந்து கொஞ்சம் டல் அடிச்சிச்சு, நிறையவே டல் அடிச்சிச்சு. அந்த ஃபஸ்ட் ஆஃப் வேகம் செகண்ட் ஆஃபில் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அனுஷ்கா வந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய காட்சிகள் மெனப்பட்டு பண்ண வேண்டிய சூழலில் இருந்தாங்க. அதை அத்தன்டிக்காக பண்ணணுன்றதுக்காகவே நிறைய காட்சிகள் போர் அடிச்சு டல் அடிச்சு கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி ரீச் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் இந்த படத்தில் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் அனுஷ்கா கிடையாது. இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு ஆக்ஷனில் இப்படி மிரட்டுவார், விக்ரம் பிரபு நடிப்பில் இப்படி மிரட்டுவார் அப்படிங்கிறது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. டேய், நம்ம ஒரு டேரக்டர் ஒரு வயோட விக்ரம் பிரபு இப்படி காட்டினதே இல்லையாடா கிறிஷ், உனக்கு இப்படிப்பா இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அனுஷ்காவும் விக்ரம் பிரபுவானா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக விக்ரம் பிரபுவோட டாமினேஷன் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் வாதம் அதுவும் மிரட்டி விட்டுருக்கும். அதே மாதிரி இந்த கடத்துகிற சீக்வன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஃபைட்டு சீக்வன்ஸ்லாம் வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். உண்மையிலே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. விக்ரம் பிரபு என்ன இப்படி பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அந்தளவுக்கு விக்ரம் பிரபு பண்ணியிருப்பார். நம்ம இவ்வளோ நாள் விக்ரம் பிரபுக்கு நடிப்பு வரல, விக்ரம் பிரபுக்கு உடம்பு ஒரு நாள் ஷேப் இல்லை, விக்ரம் பிரபுக்கு ஒன்றுமே வரலன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா,
இங்கே அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இருந்துச்சு இயக்குநர்கள் யாரும் விக்ரம் பிரபுவை சரியாக உபயோகப்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து விக்ரம் பிரபுவோடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ உறிஞ்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த படத்துடைய இயக்குனர் உறிஞ்சி எடுத்திருக்காரு. பட் எனிவேஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அனுஷ்கா கதை தான்னாலும் படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீரோவாக இவர் தான் ஜொலிச்சாருன்னே வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அனுஷ்கா வர்றாங்க. அனுஷ்காவை கூட வந்து அருந்ததியில் பார்க்குற அனுஷ்காவை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மெத்தடாக ஆக்டிங்காக ரொம்ப ஷட்டிலாக அழகாக ப்ளே பண்ணுற ஒரு அனுஷ்காவை இந்த படம் முழுசும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு கஞ்சாவை வச்சு இப்படி ஒரு கதைகள்லாம் நம்ம பண்ண முடியும். இப்போ பிரேக்கிங் பேட்லாம் ஒரு கஞ்சா விஷயத்தை பற்றி தான் போகும். ஆனால் அது எந்தளவுக்கு போச்சுனாலும் அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க இன்ஃப்ளூயன்ஸாக வேறு ஒரு விஷயத்த பண்ணதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்தில் வலு சேர்க்குற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம சொல்லப்போனால் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க. எல்லா நடிகர்களையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த படத்துடைய இசை இதுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இந்த படத்துடைய இசையை காட்டிலும் இந்த படத்துடைய ஒளிப்பதிவு, லைவ் லொக்கேஷன், எங்கேயுமே வந்து மேக்ஸிமம் சிஜி ஒர்க் இல்லாமலே வந்து ஒரு படத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினலாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரிஜினலாக ரொம்ப மலைக்காட்டில் போய் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்றது படம் பார்க்கும்போது தெரியுது. இந்த வாரம் வந்த நிறைய படங்களில் நம்ம லிஸ்ட்டு போட்டு சொன்னால் காந்தி கண்ணாடி, மதராசி, அப்புறம் பேட் கேர்ள், அப்புறம் காட்டி, இந்த 4 படங்கள் நாங்கள் பார்த்தோம். இந்த 4 படங்களில் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு படம் அப்படின்னு நாங்கள் தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு தோணுது காட்டி. குடும்பத்தோடு எல்லோரும் போய் உட்காந்து நல்லா பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள்னு நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது பேட் கேர்ள் வந்து கருத்துக்கள் வேறு மாதிரி இருந்தாலும் காட்சி அமைப்புகள் வேறு மாதிரி இருந்தாலும் அது சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் அது. 3வது காந்தி கண்ணாடி வந்து உண்மையிலே இப்படி ஒரு கப்பலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாமேன்னு தோண வைக்கக்கூடிய ஒரு திரைக்கதை கொஞ்சம் சொதப்பலாக ஃப்ளாட்டாக இருந்தாலும் அந்த கதை உண்மையிலே எல்லாருக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு கதை. 4வதாக மதராசி எடுத்துக்குன்னா அது நமக்கு 1000 தட்டி சொல்லியாச்சு. துப்பாக்கி எடுத்து மாறி சுட்டுக்கிறாங்க, ஆனால் இவனு சாக மாட்டேங்கிறாங்க, இவங்க சாக மாட்டேங்கிறாங்க, நம்மளை சாவடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் ஒன்று போகும். ஸோ இந்த லிஸ்ட்டில் தான் சொல்லும். இந்த அளவுக்கு வந்து காட்டி முதல்ல வந்து நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய திரைக்கதை அமைப்பும் இந்த படம் சொல்லக்கூடிய அந்த அழுத்தமான வசனங்களும் காட்சி அமைப்புகளும் மட்டுமே. இந்த படத்தை வந்து தவறாமல் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு பிரம்மாண்டத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சறுக்கலாக இருந்தாலும் நல்லா இருக்கும். முக்கியமாக விக்ரம் பிரபுவுக்கு இப்படியெல்லாம் ஒரு நடிப்பு வருமா அப்படிங்கிறது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். காட்டி உண்மையிலே நல்லா காட்டுன்னு ஒரு சூப்பர் படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.